ஹலோ, என் செல்லங்களா, என் குழந்தைங்களா, என் பட்டுங்களா. நான் என் பேத்திங்க நான் சென்னையிலேருந்து வந்தேன்னா என்னை விரும்பி அதை செஞ்சுதா இதை செஞ்சுதான்னு கேட்டுக்கினே இருப்பாங்க. நான் வீட்டில் உள்ள பொருளை நான் வகை வகையாக எங்கள் பேத்திங்களுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன். இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் கேட்டாங்க. நான் வெஜிடேபிள் பிரிஞ்சி கேட்டாங்க. ஒரு இலை ஒன்று போடுவேன். நான் கிராமத்தில் வளர்க்குறேன் பிரிஞ்சியில் போகிறதுக்கு. அந்த இலை கொண்டு வரல. அதனால் இன்றைக்கி நான் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சேன். ஃப்ரைட் ரைஸ்னால் வீட்டில் இருக்கிறதே தான். நான் கடையிலலாம் வாங்க மாட்டேன். நிறைய தேவையில்லாத பொருளெல்லாம் போட மாட்டேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுட்டு வெங்காயம் போடுவேன். ஒரே ஒரு தக்காளி தக்காளி போட்டுட்டு பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, கறிப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டு சிம்மில் வச்சுருவேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய் வெந்துடும். காய் பட்டாணி எல்லாமே வெந்துடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போடுவேன். நெய் ஊற்றுவேன். நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் சாதத்தை போட்டு கிளறிட்டு டேஸ்ட்டு வரத்துக்காக கொஞ்சம் மிளகுத்தூள் போடுவேன். மிளகுத்தூள் போட்டு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை வந்தால் தயிர் சாதம் செஞ்சா, ஃப்ரைட் ரைஸ் செஞ்சா, பிரிஞ்சி செஞ்சுதா அப்படின்னு என் பேத்திங்க 2 பேரும் கேட்பாங்க. இந்த ஃப்ரைட் ரைஸை நாளைக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. நாளைக்கு பசங்க கேட்ட மாதிரி நான் வெஜிடேபிள் பிரிஞ்சி சாதம் செய்ய போகிறேன். அந்த இலை போட்டு நாளைக்கு பார்த்துட்டு நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு சொல்லுங்க. கப்பில் 2 பேருக்கும் பேத்திங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். எடுத்துக்கின்னு காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டாங்க.